ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 24 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 25,541 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 90 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 83,697 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 146 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 57,459 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 38,833 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 116 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சுமால் கேப் ஒரு 96 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. FISDS டேட்டா ஸோ 1ஆம் தேதி 725 கோடிக்கு டிஏஎஸ் நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. FIS 1970 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அதே NSE BSE MSCIயின் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது டிஏஎஸ் 771 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. FIS 1970 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது FISDS டேட்டா. ஸோ ஆக்சுவலி இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ் அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. அது ஒரே சார்ட்டாட்டு கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கல. எல்லாமே தனித்தனியாக தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் 22% க்ரோத் ஆயிருக்கு இந்த ஜூனில். 89,540 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிராண்ட் இயர் டு டேட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷத்தில் 17% க்ரோத் ஆயிருக்கு. 2,65,528 மோட்டார் சைக்கிள்ஸ் விற்றுருக்குறாங்க. 17% க்ரோத்து. எக்ஸ்போர்ட் இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 36,749 யூனிட்ஸ், ஆக்சுவலி 65% எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதத்தில் மட்டும் எக்ஸ்போர்ட் 79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் ராயல் என்ஃபீல்டோட அந்த ஹிமாலயன் 450 டியூப்லெஸ் வீல் அந்த பைக்குக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,655 ரூபாய் இருக்குது இப்போ ப்ரைஸு. ஆனால் அந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த பைக்கோட ப்ரைஸே அவ்வளோதான் நினைக்கிறேன். 40,655 ரூபா சம்திங் தான் அதோட ப்ரைஸு. ஹிமாலயன் 450 டியூப்லெஸ் பைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக்கு நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்குறேன். பட் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இதில் ப்ரைஸ் ஹைக் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இது ராயல் என்ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. 820 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பேங்க் ஒரு 25 இயர்ஸில் கிட்டத்தட்ட 3,400% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு ப்ளூ சிப் நிஃப்டி ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி SBI பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 70 வயசாயிருக்கு. SBIக்கு 70 வயசாயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா July 1, 1955 தான் இந்த SBI பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு July 1, 2025. அப்போது அதில் ஒரு 45, இதில் ஒரு 25, டோட்டலாட்டு 75 வருஷம் வந்திருக்கு. ஒரு PSU பேங்கு, ட்ரஸ்டடான பேங்கு. பட் இப்போ வாங்கலாமான்னா அது என்னோட ஒப்பீனியனில் நான் வாங்க மாட்டேன். ஸோ 70 வயசை கடந்திருக்குது, 70 வயசை டச் பண்ணியிருக்குது. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்தியாவோட GST கலெக்ஷன் 6.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.85 lakh crore இருக்குது இந்த ஜூனில். ஸோ இந்தியாவோட GST கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் அலர்ட் ஆயிருக்கு. IPOவில் அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு அலர்ட் ஆயிருக்கு. ரொம்பவே ஹாப்பி, கன்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலி எனக்கு அப்ளை பண்ண நான் ஸ்க்ரீன்ஷாட்டை கூட உங்களுக்கு காமிச்சேன். எனக்கு அலர்ட் ஆகலை. டெலகிராம் சேனலில் காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் எனக்கு அலர்ட் ஆகலை. நிறைய பேர் அலர்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ இதை லாங் டேர்மு ஹோல்ட் பண்ணலாமா? என்னோட ஒப்பீனியன் லாங் டேர்மு ஹோல்ட் பண்ணலாம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ லிஸ்டிங்கன்னு பெருசாக கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. 10% தான் லிஸ்டிங்கன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய அடி என்னென்னா, நிறைய பேர் கிரே மார்க்கெட்டில், அதாவது அந்த ஷேர் அன்லிஸ்டடாக இருக்கும்போது நிறைய பேர் 1,200, 1,400 வாங்கியிருக்காங்க. அந்த ரேஞ்சில் வாங்கினவங்களுக்குலாம் ஒரு ஷேருக்கே 400-500 லாஸு. பட் அந்த மாதிரி யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனால் லிஸ்டிங்கின் 10% தான் இருக்கும். ஒரு லாங் டேர்மில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது HDB ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் நீங்கள் இப்போ ஷார்ட் டேர்ம்லலாம் ப்ராஃபிட் பெருசாக எடுக்க சான்சஸ் இல்லை அந்த பங்கில். ஸோ நாளைக்கு லிஸ்ட் ஆயிரும், காலையில் பார்த்தாலே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TVS மோட்டரோட சேல்ஸ் ஆக்சுவலி ஜூனில் 10% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலாட்டு 4,02,001 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது இல்லாமல் 3 வீலர் சேல்ஸ் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் சேல்ஸ் ஆக்சுவலி டொமஸ்டிக்கில், அதாவது 2 வீலர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வீலர் சேல்ஸ் தனியாக பார்க்கும்போது 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே 2 வீலர் சேல்ஸ் டொமஸ்டிக்கில் பார்க்கும்போது 10% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 3 வீலர் சேல்ஸ் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்போர்ட் 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. TVS மோட்டரோட சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அந்த பங்குலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. JSW MG மோட்டர்ஸ் இந்தியா 21% சேல்ஸ் க்ரோத் புக் பண்ணியிருக்காங்க அந்த ஜூனில் மட்டுமே. 5,829 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ 21% க்ரோத்து. அது இல்லாமல் அந்த MG M9 அந்த மாதிரி அந்த பிராண்ட் கார்ஸ் விரைவில் லான்ச் பண்ணுவோம். MG சைபர்ஸ்டர் அந்த மாடலுக்கு முன்னாடி இந்த MG9 பிராண்ட் காரை நாங்கள் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது MG மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட். அநேகமாக ஜூலை 15ஆம் தேதி
லான்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஜூலை 1ஆம் தேதியில் இன்னைக்குலேருந்து எஃபெக்டிவ் வருது. காரோட ப்ரைஸ் வந்து அவங்களோட காருக்கு ப்ரைஸ் விலை உயர்த்துறாங்க 1.5% அளவுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கியாவோட கியா கேரன்ஸ் கால்விஸ் இவி அது வந்து ஜூலை 15ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 490 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் உள்ள இது ஃபஸ்ட்டு லோக்கலி ப்ரொடியூசிங் இவி வந்து கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுறாங்க. ஜூலை 15ஆம் தேதி மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. ஸோ ஒன்று கியாட்டந்து ஒரு இவி வந்து ஜூலையில் வெளிவருது. எம்ஜியோட M9 பார்த்தீங்கன்னா ஜூலையில் தான் வெளிவருது. பட் அதை எக்ஸாக்டாக எப்போன்னு தெரில. இதில் இந்த கியாவோட காரோட ப்ரைஸ் அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் அது ஜூலையில் தான் வருது. எம்ஜியோட சைபர்ஸ்டருக்கு முன்னாடி MG9 வெளியே வர இருக்குது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஜூலையில் தான் வர மாதிரி இருக்குது. BMWயோட 2 Series கிராண்ட் கியூப் அதுவும் வர இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலையில் தான். ஆப்ரிலா SR 175 அதுவும் வந்து விரைவில் வரும்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக தெரில இந்த மாதமானு. மஹேந்திராவோட விஷன் டி கான்செப்ட்லையும் சில வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வர இருக்கிறாங்க ஆகஸ்ட் 15. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கார்ஸ் எல்லாமே விரைவில் மார்க்கெட் வர இருக்குது. டிக்சன் டெக்னாலஜிஸ் 14,679 இருக்குது மார்க்கெட்டில். 2% விழுந்துருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். ரொம்பவே வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி வந்து ரேட்டிங்கை கட் பண்ணுறாங்க. எப்படின்னா முன்னாடி அவங்க ஏர்லியர் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து குறைச்சி கொடுத்ததை இப்போ இன்க்ரீஸ் அண்டர்வேட் ரேட்டிங்னாலும் டவுன்கிரேட் பண்ணாலும் முன்னாடி கொடுத்த டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மார்கன் ஸ்டான்லி. 8,696 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க முன்னாடி. இப்போ அதை 11,563 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது டிக்சன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் என்ன கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதை டச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணேன். கேன் வருண் பிவரேஜஸ் அவாய்ட் த ஏஷியன் பெயிண்ட்ஸ் ட்ராப். அது என்னன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வருண் பிவரேஜஸ் அவங்களோட பிவரேஜஸ் மார்க்கெட் செக்மெண்ட்டில் பெருசாக அவங்களுக்கு மார்க்கெட்டில் காம்படிஷன் கிடையாது. சோலோ பிளேயராக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஒரு காலத்தில் சோலோ பிளேயராக இருந்தாங்க. எப்படின்னு பார்க்கும்போது 50% ஆஃப் த டெக்கரேட்டிவ் பெயிண்ட் மார்க்கெட்டு அவங்க பிராண்ட் கைவசம் தான் இருந்துச்சு. வருண் பிவரேஜஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குது? அக்டோபர் 2024 வருண் பிவரேஜஸுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. February 2024 ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. குறிப்பாட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனாட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வருது. JSW பெயிண்ட்ஸ், பிர்லா ஓப்பஸ், பிட்லைட்டோட ஹெய்ஷா இவங்கெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இதனால அவங்க என்ன இப்போ டீலர்ஷிப்போட லாயல்ட்டி பில்ட் பண்ணுறது ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்காங்க. இந்த 3 கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனோட ஹங்கரியை போக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டீலர்ஷிப்புக்கு வந்து மார்ஜின் அதிகமாக கொடுக்கணும். பெயிண்டோட ப்ரைஸை கம்மி பண்ணி இவங்களோட ப்ரைஸை கம்மி பண்ணி நல்ல ஒரு பிராண்டாக கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அதிக அளவில் டீலர்ஸுக்கு நல்ல ஒரு மார்ஜின் வச்சு கொடுத்ததுனால இவங்களுக்கு மார்க்கெட்டில் பயங்கரமாக காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இவங்களோட டாமினன்ஸை டிஸ்டர்ப் பண்ண பார்த்துருக்காங்க. அதாவது பிர்லா ஓப்பஸோட டாமினன்ஸை டிஸ்டர்ப் பண்ண பார்த்ததுனால காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போயிருக்காங்க. அது வேற கதை, அது புறவு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து டவுன் ட்ரெண்டை போக மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிட்டே வருது. இப்போ வருண் பிவரேஜஸ்க்கு என்ன நடக்குன்னா அக்டோபர் 2024 கேம்பகோலா உள்ள வந்துட்டாங்க. ரிலையன்ஸோட கேம்பகோலா உள்ள வந்து அவங்க 20 ரூபாய்க்கு இவன் 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க ஒரு பாட்டில். ஸோ இது ரொம்பவே மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு வருண் பிவரேஜஸுக்கு. ஸோ இந்த கேம்பகோலாங்கிறது ஆல்ரெடி இருந்த பிராண்டு, அது ஒரு டைமில் போச்சு. ரெண்டாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேப்சர் பண்ணி அதிலே பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரனோட ஸ்பின்னர் அப்படிங்கிற பிராண்ட்லாம் கொண்டு வந்து நல்லா ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது மார்க்கெட்டில் ஆல்ரெடி டாமினன்ஸில் இருந்த கம்பெனிஸ். ஸோ வருண் பிவரேஜஸ் இந்த ட்ராப்பை ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வருண் பிவரேஜஸோட ஷேர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் 451 இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். ஆக்சுவலி 53 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் அடிச்சுட்டு எகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்ன கேட்டால் டிஸ்டர்ப் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வருண் பிவரேஜஸ் ஆகுறாங்க. அது இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுமே டிஸ்டர்பன்ஸ் தான். ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு எப்படி மற்ற புது கம்பெனிஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ வருண் பிவரேஜஸ்க்கும் அது மாதிரி ரிலையன்ஸோட கேம்பகோலா இவங்களோட டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா CIM டூல்ஸில் வந்து 64.14% அளவு அந்த அளவுக்கு வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் இந்த கம்பெனி வந்து சப்சிடரியில் 55% ஓனர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு 175 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாட்டு ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 55% அந்த ஸ்டேக்கை 68.14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்டேட் 6% சேல்ஸ் விழுந்திருக்கு. இப்போ தான் ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் நிம்மதி கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த IPO ப்ரைஸை தாண்டி போனாங்க, மறுபடியும் விழும் போல் 60,924 யூனிட்ஸ் ஜூனில் விற்றுருக்குறாங்க. 6% விழுந்திருக்குது. இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி எக்ஸ்போர்ட் வந்து 16,900 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் டொமஸ்டிக்கில் சேல்ஸ் மட்டும் 12% விழுந்திருக்கு. டோட்டலாக 6% சேல்ஸ் விழுந்திருக்கு. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபோர்ஜ் வீல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடலான்ட்டு. இது ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எல்டிஎம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜிசிசிஎஸ்எஸ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு குளோபல் என்டர்பிரைசஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை இந்தியாவில். ஸோ கீ மார்க்கெட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிஓடி ஆப்ரேட் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, அது சம்மந்தமான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எல்டிஎம் என்ட்ரி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகேஷ் தமானியோட சில ஸ்டாக்ஸ் எல்லாமே பீக் லெவலில் வந்து பயங்கரமாக இறங்கியிருக்கு. ஒன்று விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், இது பீக் லெவலில் வந்து 55% இறங்கியிருக்கு. ட்ரெண்ட் வந்து 36% இறங்கியிருக்கு. இந்த கமர்ஷியல் 25ல், கலண்டர் இயர் 25 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெண்ட் தான் அக்ரஸிவாக இறங்கியிருக்கு. 8345 ரூபா போனது இப்போ 6154 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 486 ரூபா போனது இப்போ 314 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நானும் 270 ரூபாவில் பார்த்தேன். ஸோ இப்போ 40 ரூபா ரேலி ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நானும் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் Q1 ஃபினான்ஷியல் 26ல் டோட்டல் சேல்ஸை சொல்லியிருக்காங்க. 2,10,415 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 6% விழுந்திருக்கு. பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10% விழுந்திருக்கு. நான் சொல்கிறது Q1 சேல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அதே இந்த மாதம் ஜூனில் டொமஸ்டிக் சேல்ஸ் 12% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 15% விழுந்திருக்கு. 37,083 யூனிட்ஸு. ஆனால் டோட்டலாட்டு டொமஸ்டிக் சேல்ஸு 60,019 யூனிட்ஸ், இதுவும் 12% விழுந்திருக்கு. பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸு, இது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 15% விழுந்திருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 12% விழுந்திருக்கு இந்த ஜூனில் மட்டும். ஸோ ஓவராலாட்டு ஷேர் ப்ரைஸ் விழும். ஸோ தைரியம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரிஸ்டா எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டரை வந்து 3.7 kWh பேட்டரி உள்ள ஒரு ஸ்கூட்டரை 1.37 லேக்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏத்தர் எனர்ஜி. ஸோ இது வந்து 159 km ஐடிசி ரேஞ்ச் உள்ளது, ஒன் டைம் சார்ஜ். ஸோ இது ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட் இந்த Q1 ஃபினான்ஷியல் 26ல் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட டோட்டல் சேல்ஸில் எக்ஸ்போர்ட் மட்டுமே 26.7% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெருசாக இந்தியாவில் சேல்ஸ் இல்லை, ஆனால் எக்ஸ்போர்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு. அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா பாண்ட் செல் பண்ணுறாங்க 2 to 5 years மெச்சூரிட்டியில். ஸோ 1000 கோடி வந்து ரைஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் தான் ரைஸ் பண்ணுறாங்க. இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லாவோட ஓப்பஸோட மார்க்கெட் டாமினன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, குறிப்பாக அவங்களோட டீலர்ஷிப் எல்லாமே மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சுவலி பிர்லா ஓப்பஸ் தான் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த கம்ப்ளைண்ட் எகெயின்ஸ்டாட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறதாட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு எகெயின்ஸ்டாட்டு போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து 90 daysக்கு உள்ள சப்மிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிர்லா ஓப்பஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட சேல்ஸ் வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1,67,993 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்கு. எக்ஸ்போர்ட் 37,842 யூனிட்ஸ். ஆனால் எக்ஸ்போர்ட் நல்ல ஒரு ரெக்கார்ட் ஹை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மினி செக்மெண்ட் கார் இந்த அல்டோ எஸ்ப்ரெஸோ அதுவும் சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. பலினோ ஸ்விஃப்ட் டிசைர் வேகனார் ஆர் அந்த சேல்ஸும் அடி வாங்கியிருக்குது. காம்பேக்ட் கார் சேல்ஸு அதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி, இந்த பலினோ ஸ்விஃப்ட் அது வந்து ஓரளவு மாடல்ஸ் வந்து பாப்புலராக சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸு ஸ்லோ டவுன் ஆகுது. இப்போ ஜிடிபி க்ரோத் 6.5% இருக்குது. ஆனால் ஜிடிபி க்ரோத்துக்கு இந்த பர்சனல் வெஹிக்கிள் கார் சேல்ஸ் வந்து எந்த அளவுக்கு அது வளர்கிறதுக்கு உதவுனா 1.5 times தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது மாருதி சுசுகிக்கு. எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட சேல்ஸ் ஜூனில் அவங்களோட டிராக்டர் சேல்ஸ் 13% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் 51,769 யூனிட்ஸு 13% இயர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. டோட்டல் டிராக்டர் சேல்ஸ் டொமஸ்டிக் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் 53,392 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. எக்ஸ்போர்ட் மட்டும் 1,623 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் மார்க்கெட் இந்த June 25ல் நான் சொன்ன மாதிரி டிராக்டர்ஸில் 13% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா போஸ்ட் பண்ண சேல்ஸ் அப்டேட்டு. அதே அவங்களோட டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸ்னு பார்க்கும்போது 78,969 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஜூனில் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்யூவி சேல்ஸ் 18% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட்டை சேர்த்து பார்த்தாலும் கூட 18% க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,575 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. இது மார்ஜினலி கொஞ்சம் லோவராக இருக்குது. ஸோ எஸ்யூவி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 18% க்ரோத்து.
நல்ல ஒரு growth காமிச்சிருக்காங்க. மஹேந்திராவோட சேல்ஸ் எப்போவுமே கண்டினியூஸாக நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கார் சேல்ஸில் மஹேந்திரா வந்து ஹியூண்டாய் இப்போ பீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மஹேந்திரா, ரெண்டாவது ஹியூண்டாய், மூணாவது பார்த்தீங்கன்னா டாட்டா இருக்கிறாங்க. ஸோ டாட்டா வந்து மூணாவது முறையாட்டு கன்சிக்யூட்டிவாட்டு தேர்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தான் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் இதில் டொமஸ்டிக்கில் வந்து பர்சனல் வெஹிக்கிள் வால்யூமில் ஃபஸ்ட்டு மஹேந்திரா, ஹியூண்டாய், டாட்டா இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கார் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டினா ஹீரோ மோட்டார் காப்பில் வெயிட் பண்ணுங்கள். அதோட சேல்ஸ் அப்டேட் இன்னும் கிடைக்கல. ஹீரோ மோட்டார் காப்பில் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வந்தால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸில் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாரோட வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பஜாஜ் ஆட்டோலையும் வேல்யூஷன் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. பஜாஜ் ஆட்டோலையும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9% டிக்ளைன் ஆயிருந்துச்சு. அதை நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.